ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரூட் ஸ்டூடெண்ட் லவ் ஸ்ட்ரிக் டீச்சர் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இங்கே நம்ம ஹீரோயினை காமிச்சா பிரின்ஸிபல் ரூம் வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப ஏக்கமாக நிறைய பசங்க அவங்க அம்மா அப்பா கூட போகிறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வீக்கெண்ட் வந்துருச்சு போல இருக்குது. ஸோ அதனால பசங்களாம் அம்மா அப்பா கூட போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா வரலையே அப்படின்னு சோகமாக நின்றுட்டு இருப்பாங்களா? அப்போ நம்ம சியும் ஹாங்கும் வராங்க. என்ன குட்டி பாப்பா அம்மா வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா? நீ வேறடி, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் போகணும்லாம் தோணலையே. தெரியுது தெரியுது. சரி, இந்த ஜாய் எதுக்குடி இங்கே இருக்கா? ஆ அவங்க அம்மா அப்பா இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலி அவள் ரொம்ப இப்போ இங்கே பணக்கார ஃபேமிலின்னு தான் கேள்விப்பட்டோம். இந்நேரத்துக்கு அவங்க அம்மா அப்பா வந்திருக்கணுமே. ஏன் வரலன்னு தெரியலப்பா. நமக்கு எதுக்கு, வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஒரு குரூப்பாக உட்காந்து புக்ஸ்லாம் படிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்களா? அப்போ இங்கே சி வந்துட்டு எம்ப்ராய்டரி பண்ணிகிட்ருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின், யாருக்குடி எம்ப்ராய்டரி பண்ணுற அப்படின்னு கேட்பாங்களா? ஆ நான் சும்மா தான் பண்ணுறேன், எனக்கு போர் அடிச்சா நான் பண்ணுவேன். சரி சரி, நாங்கள் நினச்சோம் நீ வந்து சாய்க்கு தான் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா சியை. அந்த டைம் கரெக்டாக வந்துட்டு நம்ம ஜாயும் வருவா. பார்த்து நம்ம ஹீரோயின், ஏய் வாடி இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோ எங்கள் கூட. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்களாம் தனியாகவே உட்காருவோம் அப்படி சொல்லிட்டு அங்கே 2 பசங்க வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா ஒன்றா உட்காந்து. அப்போது வந்து இவ போய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே, போங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் துரத்தி இவ போய் உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோயின் அவளை பார்த்துட்டு, என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா, பாவப்பட்டு கொஞ்சம் சீட்டு கொடுக்கலான்னு பார்த்தா பேசுறதுல ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அவளை பற்றி. இங்கே ஜாய் வந்துட்டு அவள் கப்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாளா? அப்போ நிறைய பொண்ணுங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா வந்துட்டு ஜப்பான்லேருந்து இந்த க்ரீம் வாங்கிட்டு வந்தாங்க, நான் மட்டும் தான்ப்பா யூஸ் பண்ணுவேன், யாருக்கும் தரமாட்டேன் அப்படிலாம் சொல்கிறா. அந்த பொண்ணுங்களும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுங்களாம் போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் இவ வந்துட்டு அவளோட ஷூவெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கா. வீக்கெண்டு முடிஞ்சு நம்ம சாய், மியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்களா? அப்போ நம்ம ஜாய் ஜாயின் பண்ணிப்பா. சாய் கேட்பா, என்னடி புது ஷூ வாங்கிட்டியா? போன வாட்டி ஷூ வந்துட்டு பிஞ்சு இருந்ததே, புதுசு வாங்கிட்டு தானே? வாங்கிட்டேன்டி பாரு அப்படி சொல்லிட்டு காமிப்பா. அதே ஷூ தான் ஒட்டிட்டு போட்டு வந்திருக்கா. ஆனால் அதை வந்துட்டு இவ ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ சாய்கிட்டலாம் வந்துட்டு நம்ம ஜாய் என்னமோ பணக்காரி மாதிரி காமிச்சிக்கிட்டு அவளுக்கு பின்னாடி ஏதோ பேக் ஸ்டோரி இருக்கும் போல இருக்குது. இங்கே நம்ம சாய் ஜன்யாலாம் வந்துட்டு ஆர்ச்சரிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? ஜன்யா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஏய் நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோடி, நீயும் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு பெருசாக விருப்பப்பட்டுலாம் போகிற மாதிரி இருக்காது, வேண்டாம் இருப்பான்னு போகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பசங்களோட போர்டிங் ஸ்கூலையும் பார்த்தா நம்ம பண்ணுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பையன் கேமிங்கில் இருப்பான் இல்லைங்களா? அவனும் வந்துட்டு ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இங்கே நோட்டீஸ் போர்டை காமிச்சா நம்ம சாய ஜனியோட பேரும் இருக்கும். அதை பார்த்துட்டு மியா என்ன சொல்லுவான்னா, அட்டென்ஷன் ப்ளீஸ் எல்லாரும் கேளுங்க, நம்ம சாயும் ஜன்யாவும் தான் இந்த வாட்டி ஆர்ச்சரி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கிளாப்லாம் தட்டிகிட்டு இருப்பாங்களா? நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜன்யா போட்டு உலுக்கிட்டே இருப்பாங்க, ஏய் சூப்பர்ரி சூப்பர்ரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சாயை வந்துட்டு வேணுன்னே நம்ம ஹீரோனை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லுவானா? ஆனால் நீ தோத்துட்டியே, இப்படியே நீ தோத்துட்டே இருந்தனா சார் தன் வந்துட்டு உன்னை மதிக்க கூட மாட்டார் அப்படின்னு சொல்வா. அப்போ கூட இருக்க அந்த 2 என்ன சொல்லுவோன்னா, ஆமாப்பா, யார் கூட மோதுனா, நம்ம சாய் கூட தானே மோதுனா, அப்படி தான் அசிங்கப்படணும் அப்படிலாம் சொல்லி கோரஸ் பாடிட்டு இருக்காளுங்க. நம்ம ஹீரோயின் அப்படி சோகமாக இருக்க மாதிரி முகத்தை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, யார் நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு அசர்றாளா, போங்கடி போங்கடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜனியாவை கூட்டிகிட்டு வாடி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த 3 அராத்துக்கும் ரொம்ப கடுப்பாக இருக்கும். என்ன இவளை நம்ம என்ன சொன்னாலும் இவள் ஹர்ட்டே ஆக மாட்றா, இவளாம் ஒரு மனுஷியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பாங்க. அப்புறம் இந்த ஆர்ச்சரி காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஈவெண்ட் நடக்கும் போல இருக்குது. அதுக்காக வந்துட்டு இங்கே பசங்களுக்குலாம் அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து ட்ரெஸ்லாம் வந்திருக்குமா, அதெல்லாம் வந்துட்டு எல்லோரும் ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சாய்கிட்ட கேட்க வருவாங்களோ, அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும். அச்சச்சோ, சாய்க்கு இந்த மாதிரி யார் வாங்கி தருவா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வந்துட்டு அந்த ட்ரெஸ்லாம் மடித்து வச்சுருவாங்களா? அதை பார்த்துட்டு சாய், ஏன்டி இப்படி பண்ணுற, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நார்மலாக நடந்துக்கோன்னு சொல்லி, எதுக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸை மடித்து வச்சேன்? அது ஒன்றும் இல்லடி, நான் வேணால் வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட வேறு ட்ரெஸ் வாங்கிக்கிறேன், நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. ஏய் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறது, ஏன் இப்படி பண்ணுற, நான் வந்து பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்களா? அப்போ சிஸ்டர் தெரேசா வருவாங்க.
"சி இந்த மாரி உனக்கு வந்துட்டு உங்க கார்டியன் கிட்டேருந்து ட்ரெஸ் வந்திருக்குமா" அப்படி சொல்லி குடுப்பாங்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸ எப்படி ஓப்பன் பண்ணுவாளா, கூட இருக்க எல்லா பசங்களும் அத ஆர்வமா பார்ப்பாங்க. சூப்பராவே ஒரு ட்ரெஸ் இருக்கும். அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், "ஏய் பார்ரி சூப்பரா இருக்குடி இந்த ட்ரெஸ்ஸு" அப்படின்னு சொல்லுவாங்க. சாய் ரொம்ப ஹாப்பியா அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு இருப்பாளா, அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சில விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. "அங்கிள் நீங்களா? நீங்களா வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணீங்க அவளுக்கு?" "ஆமா நான் தான் ஸ்பான்சர் பண்ணேன். ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது." "ஆனா எதுக்கு? நான் போய் அவகிட்ட சொல்லலாம்ல." "சொல்லக்கூடாது. எனக்கு வந்து எப்ப தோணுதோ நான் அப்ப அவகிட்ட சொல்லிப்பேன். ப்ளஸ் வந்துட்டு இது யாருக்குமே தெரியக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு அத அப்படியே மறைச்சு வச்சிருக்காங்க சாய் கிட்ட இருந்து. அப்புறம் ஹீரோ, ஹீரோயினும் பிரின்சிபல் முன்னாடி தான் நின்னுட்டுருப்பாங்க. பிரின்சிபல் சொல்லுவாங்க, "சார் எனக்கு இதில பெருசா விருப்பமே கிடையாது. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? சி கிட்ட போயிட்டு நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா, நீங்க தான் கார்டியன்ற விஷயத்த சொன்னீங்கன்னா, அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா சார். அதே மாரி உங்களுக்கு நாள பின்ன அவ வந்துட்டு அத ரீபே பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்படுவா. ரொம்ப நல்ல பொண்ணு சார் அவ." அப்ப நம்ம ஹீரோயினும், "ஆமா, ஆமா சார் கரெக்ட்டு. நீங்களும் அத கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவகிட்ட சொன்னீங்கன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா." "அது சரி, அது எப்படி உனக்கு தெரிஞ்சது?" அப்படின்னு சொல்லி மேடம் ஆர்டர் கேட்பாங்களா? ஐயய்யோ! மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாரி, அதுவா? அதுவான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ, "இந்த பொண்ணு என்ன வந்து அசிங்கப்படுத்தாம விடாது." அப்படின்னு பார்த்துட்டு, "மேடம் அது எனக்கும் தெரியும். நானும் அவகிட்ட கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவேன். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் குடுங்களேன். ஏன்னா எனக்கு ஒரு சில விஷயத்த சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன்." சரி, இப்போ வந்துட்டு இவள மட்டும் கொஞ்சம் என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா? சிக்கு வந்துட்டு அந்த ஆர்ச்சரி காம்படிஷனுக்காக ட்ரெஸ் வாங்கணும்ல அதுக்காக. எதுக்கு அப்படின்ற மாரி 2 பேரும் பார்த்தாலும் அனுப்பிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த ரைடர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நிப்பாங்களா, அத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பா போயிடுவாரு. ச்சே! வழக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் வந்துட்டு சிக்காக ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்களா, அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்ல. அப்புறம் ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸ காமிப்பாரு. அத பார்த்தோனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்ல. ச்சே! ஓல்டு ஃபேஷன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு வந்துருவாங்க 2 பேரும். அப்போ வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்குனதெல்லாம் குடுப்பாரா, இன்னொரு ட்ரெஸ்ஸு குடுக்கும்போது, "அது நான் உங்களுக்கு தான் வாங்குனேன்." "எனக்கா? எப்போ வாங்குன?" "அது நீங்க பில் கவுண்டர்ல நின்னுட்டு இருந்தீங்கல்ல, அப்ப போய் வாங்கிட்டு வந்தேன்." "அத நீங்களே வச்சுக்கோங்க. பாய் பாய்" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெளம்பிருவாங்க. இவரும் எதுவும் சொல்றதில்ல. நம்ம ஹீரோயின சைல்டிஷாவே பார்த்துட்டு அங்கேருந்து கெளம்பிருவாரு. ஸோ, இப்படி தான் நம்ம ஹீரோ வந்துட்டு சிக்காக ட்ரெஸ் வாங்கியிருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ அனுப்பிட்டு இந்த பக்கம் வருவாங்களா, பார்த்தா நம்ம சாய் அங்க இருப்பான். சாய பார்த்துட்டு, "நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போதே, அவன் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாரி எடுத்து குடுக்குறான். அத பார்த்து நம்ம ஹீரோயின், "என்ன இது?" அப்படின்ற மாரி கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. "அது சி கிட்ட குடுத்துரு" அப்படின்னு வெட்கப்பட்டுக்கிட்டே சொல்லுவானா, "ஓ! அப்படியா?" அப்படி சொல்லிட்டு அத வாங்கிப்பாங்க. அப்புறம் சி கிட்ட போய் அத குடுத்துட்டாங்க போல இருக்கு. அத பார்த்துட்டு, "ஏய் சூப்பரா இருக்குடி. சரி இது யார் இத குடுத்தா?" "ஆ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட நான் அத சொல்ல மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ அத மட்டும் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. "எனக்கு என்னோட ஸ்பான்சர் யாருன்னு தெரியணும்னு ரொம்ப ஆவலா இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்ட பார்த்துட்டே பேசிட்டுருப்பா. மேபி ஸ்பான்சர் தான் குடுத்தாருன்னு நெனச்சு பேசுறா போல இருக்கு. இதெல்லாம் கேட்டு சாய் வந்துட்டு, "எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவ ஸ்பான்சர் யாருன்னு தெரியணும்" அப்படின்ற மாரி பேசிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் சாய் வந்துட்டு ஊரே கலையிற மாரி கத்திக்கிட்டு இருக்கா. அங்க பாருங்க எலி, எலி, எலின்னு சொல்றா. சிஸ்டர்ஸ்லாம் பயந்துடுறாங்க. அது வேற அவ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அந்த எலிக்கு வந்துட்டு ரெட் கலர்ல கண்ணு இருந்தது. அது ரொம்ப பெருசா இருந்தது. பல்லெல்லாம் கூட ரொம்ப பெருசா இருந்தது. அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாளா, அத பார்த்து நம்ம ஹீரோயின், "ஏன்டி எலின்னு சொல்ல சொன்னா, அது என்னமோ பேய் மாரி வந்து பில்டப் குடுத்துட்டு இருக்க" அப்படின்னு கேட்பாங்களா, "அதெல்லாம் தெரியாது. அது ரொம்ப பெருசா இருந்தது" அப்படி சொல்லுவா. அப்போ வந்துட்டு எங்க சிஸ்டர்ஸ் வேற என்ன பேசிப்பாங்கன்னா, "மேடம் உள்ள முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் போயிட்டு அது கடிச்சிருச்சுன்னா" "ஏய் ஆமாப்பா ஆமா. போங்க கேர்ள்ஸ் போங்க. போயிட்டு அந்த எலிய தொரத்துங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்துட்டு தொடப்பக்கட்ட தூக்கிட்டு போயிட்டு, "எலி எங்க? எலி எங்கன்னு?" தேடிட்டு இருப்பாங்களா, இந்த சாய் வந்துட்டு, "இதோ அங்க இருக்கு. இதோ இங்க இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த ஸ்டூடண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் இருக்க ரூமுக்குலாம் போயிடுவா. அவங்களெல்லாம் அங்க டைவர்ட் பண்ணிட்டு, இங்கேருந்து அந்த டாக்குமெண்ட் எடுக்கலான்னு பார்ப்பாளா, அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. "என்ன பண்ற?" ஒண்ணும் இல்லையே எலி தான் தேடிட்டு இருக்கேன்" அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு சீக்கிரம் என்ன சொல்லுவாங்கன்னா, "அவ பாரு எவ்வளோ பெரிய திருட்டு கொட்டா இருக்கா. இங்க தான் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வேணும்னே இந்த மாரிலாம் கத விட்டுட்டு திரியிறா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம "அப்படியா? அப்பனா என்னோட கார்டியனும் இங்க தானே இருப்பாரு. எனக்கு தெரிய போது" அப்படி சொல்லிட்டு போவா. நம்ம ஹீரோயின் வேற, "ஐயய்யோ! எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாதே" அப்படின்ற மாரி பார்த்துட்டு, "ஏய் அங்க பாரு எலி" அப்படி சொல்லிட்டு அவங்களும் அவங்க பசங்க கூடயே போயிடுவாங்க. அப்ப வந்துட்டு, "ஏய்ப்பா யாருமே இல்ல" அப்படி சொல்லிட்டு எடுக்கலான்னு பார்ப்பாளா, கொஞ்சம் விட்டா பார்த்துருப்பா. அந்த டைம் கரெக்ட்டா மேடம் ஆட்ரி வந்துட்டு, "ஐயய்யோ! எவ்வளோ பெரிய ஏழை! என்ன இங்க இந்த பொண்ணு பூட்டாமலே போயிட்டா" அப்படி சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சுட்டு பூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம "ஐயய்யோ! பார்க்கலாம்னு நெனச்சேனே இப்படி ஆயிடுச்சே" அப்படின்ற மாரி இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரிடார்ல வந்துட்டு இருப்பாங்களா, மேடம் ஃப்ரான்சி வந்துட்டு நம்ம ஹாங்க போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. ஹாங் என்ன சொல்லிட்டு இருப்பான்னா,
மேடம் அவன் வந்துட்டு என்னோட அண்ணன். பாய் ஃப்ரெண்ட் தான் கிடையாது. என்னவா வேணா இருந்துட்டு போது. ஸ்கூல் ரூல்ஸ் தெரியாதா உனக்கு? ஆம்பள பசங்க கிட்ட பேசக்கூடாது. அது தெரிஞ்சும் நீ பேசியிருக்க. போ இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணு. அப்ப நம்ம ஹீரோயின் வழக்கம் போல போய் வாங்கி கட்டிக்கிறாங்க. ஏன் மேம் ரூல்ஸ்லாம் இப்படி இருக்கு? கொஞ்சம் எங்களுக்கு ஏத்த மாரி இருக்கலாம்ல. ஓரளவுக்கு ஆம்பள பசங்ககிட்ட பேசினாலே ஒரு தப்பா? தப்பான இன்டென்ஷன் இல்ல மேம். ஃப்ரெண்ட கூட பேசக்கூடாதா? அப்படிலாம் வந்துட்டு வீரவசனம்லாம் வழக்கம் போல பேசுவாங்களா? அத கேட்டுட்டு மேடம் ஃப்ரான்சி ரொம்ப கூலா, நான் ஃபர்ஸ்ட்டு அவள மட்டும் தான் கிளீன் பண்ண வைக்கலாம்னு நெனச்சேன். ஆனா இப்ப நீ பேசின பேச்சுக்கு 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணுங்க. ஆனா மேடம் கிளீன் பண்றியா? இல்லையா? கொஞ்சம் கூட தூசி இருந்ததுன்னு வச்சுக்கோ, திரும்ப திரும்ப கிளீன் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் வந்ததுக்கு நல்ல வேலை அப்படி சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே நம்ம சிக்கு வந்து பியானோ கிளாஸ் போயிட்டுருக்கோமா, அப்போ நம்ம ஜாய் வந்துருவா. என்ன பண்ணிகிட்ருக்க, இது ஏன் டைம், நான் தான் பியானோ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாளா. 2 பேருக்கும் சண்டை போயிட்டுருக்கோம். அப்போ கரெக்டாக வந்துட்டு மியூசிக் மேம் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சியை போட்டு. எதுக்கு நீ இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்க, உன்னோட கார்டியன் இன்னும் ஃபீஸ் கட்டவே இல்லை, அவர் எப்போ கட்டுறாரோ அப்போ வந்து பண்ணிக்கோ, இப்போ கிளம்பு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்க. நம்ம சியும் வந்துட்டு கொஞ்சம் கவலையாக போயிடுவாளா. இங்கே நம்ம ஜாய் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு போவா. அதை பார்த்துட்டு அவங்க, நீ என்ன பண்ணுற, நீயும் கிளம்பு. ஆனால் மேடம் கிளம்ப சொல்கிறேன்னா இங்கேருந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்க போல இருக்குது. அதனால அந்த கோவத்துலலாம் பசங்க கிட்ட காமிச்சிட்டு, ஐயோ எனக்கு தாங்கலை அப்படி சொல்லிட்டு வந்து மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சி வந்துட்டு ஹீரோவோட வீட்டில் உட்காந்து பியானோ வாசிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோ யாரா என் வீட்டில் பியானோ வாசிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து எட்டி பார்ப்பாரா. நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா. நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அங்கிள் கோவப்படாதீங்க, கோவப்பட்டீங்கன்னா வந்துட்டு முகம்லாம் சுருக்கம் விழுந்துடும். ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோ. சரி டாபிக் சேஞ்ச் பண்ணாத. என்ன நடக்குதுங்க? மேடம் வந்துட்டு சிஏ ப்ராக்டிஸ் பண்ணவே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு சி வந்து எக்ஸாம் ஃபீஸ் இன்னும் பே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் திட்டி பேசுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா நீ என்ன இப்போ பே பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை முறைச்சி பார்த்துட்டு பாரா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கே புரியும் நம்ம ரொம்ப தான் பேசுகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் ஆக்சுவலி நான் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் வந்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் சிக்கே தெரியும், அடிப்பாவி பெர்மிஷன் இல்லாமலே வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருப்பா. நம்ம ஹீரோயின் வேற ஒரு படி மேலே போய் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, அதாவது எங்க பியானோ சும்மா தானே அங்கிள் இருக்கு. அது மாரி நீங்களும் ரொம்ப தங்கமானவரு. எதுவும் சொல்ல மாட்டீங்க. அப்படிதானே அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த புள்ளைக்கு நல்லாவே தெரியுது எப்படி ஐஸ் வைக்கணும் அப்படின்ற மாரி பார்த்துட்டு, "நீ ஆல்ரெடி வந்துட்டல்ல, என்னமோ பண்ணி தொல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சி கிட்ட போயிட்டு, "ஏய் போடி அங்கிள் சொன்னது கேட்கலையா? ப்ராக்டிஸ் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு மியூசிக் போட்டு கேட்டுட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வழக்கம் போல் ஹீரோ தொல்லை பண்ணுறதுக்குனே வந்துடுவாங்க. அங்கிள் கேம் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்களா. நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாமல் மியூசிக்கே கேட்டுட்ருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு அப்படி என்ன கேட்குறாரு அப்படி சொல்லிட்டு போவாங்களா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ கிட்ட வந்து உட்காந்துருக்க, தள்ளி போய் உட்காரு. ஆ சரிங்க அங்கிள். ஆனா, நீங்க கேட்குற பாட்டுமே வந்துட்டு ரொம்ப ஓல்டு ஃபேஷன் பாட்டா இருக்கே! நான் உங்களுக்கு அங்கிள்னு பேர் வச்சது கரெக்ட்டா தான் இருக்குப்பா. அங்கிள் தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு புக் எடுத்து, "இந்த புக்க படி. உன் வயசு பசங்க படிக்கிற புக்கு தான் இது." "என்னது? இந்த புக்கு இவ்வளோ பெருசா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து மயக்கம் போடுற மாரி நடிப்பாங்களா. "ஏன் எப்ப பார்த்தாலும் நீ விளையாட்டு புள்ளையாவே இருக்க? எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? நீங்க எதுக்கு அங்கிள் எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஃப்ரீயா விடுங்க. இந்த புக்கு படிக்கணும்னா இந்த ஜென்மம் ஃபுல்லா நான் படிக்கணும் போல இருக்கு." அப்படி சொல்லி திருப்பிட்டு இருப்பாங்கல்ல புக்க. "போ அங்க போயிட்டு ஓரமா அந்த புக்க படி." "ஏன் அங்கிள் இங்கேயே உட்காரக்கூடாதா?" "உட்காரக்கூடாது." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ மொறச்சு பார்த்துட்ருப்பாரு. சரிங்க அங்கிள். நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு அங்க போயிட்டு அந்த புக்க அப்படி திருப்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம சியும் வந்துட்டு பியானோலாம் வாசிச்சு முடிச்சுட்டு வந்துட்டுருப்பாளா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் இப்படி அதட்டுறத ரொம்ப ரசிச்சு தான் பார்த்துட்ருப்பா. ஏன்னா, அவளுக்கு தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணாலுமே பிடிக்குமே! அதனால தான் நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்ருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ வந்துட்டு சி கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. "இங்க பாரும்மா, நான் வந்துட்டு ஃப்ரைடே நீ என்னோட ரெசிடென்ஸ்லயே வந்துட்டு பியானோ வாசிச்சுக்கலான்னு பெர்மிஷன் வாங்கிட்டேன். ரொம்பவே தேங்க்ஸ் சார்." "சரி ஓகேம்மா, நான் கிளம்புறேன்." அப்படி சொல்லிட்டு கிளம்பிருவாரு. இவளுக்கு இல்லனாலே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹீரோ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாரா, அவ்வளோதான். அவள கையிலேயே பிடிக்க முடியல. பியானோ வந்துட்டு கையில வாசிச்சுட்டு இருக்க மாரியே பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ வந்து மேடம் ஆட்ரி வந்துட்டு, "இந்த பொண்ணு என்ன பண்றா?" அப்படின்ற மாரி பார்த்தாலும், சந்தோஷமா இருந்தா சரி அப்படின்ற மாரி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் இங்க ஆர்ச்சரி காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள காமிச்சா, நம்ம ஹீரோயினும் சாயும் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
நடுவில் நம்ம ஜன்னியா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சொல்லிக் கொடுப்பாளா, அதை பார்த்து நம்ம சாய், எனக்கு தான் நீங்கள் சொல்லி தரணும் அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின், இல்லை நீங்கள் எனக்கு தான் சொல்லி தரணும் அப்படி சொல்லிட்டு அவள் இழுப்பாங்களா. அப்படி 2 பேரும் இழுத்து இழுத்து நம்ம சாய் வந்துட்டு ஒரு கடத்துல நம்ம ஜன்னியோட கையை போட்டு உடச்சே விட்டுடுறா. நம்ம ஜன்னியா அடி பாவீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்புறம் வந்துட்டு தள்ளுங்க தள்ளுங்க, எங்கள் ஜன்னியாவுக்கு வந்துட்டு கை உடஞ்சி போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்கள தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஜன்னியா, ஏன்டி இப்போ தூக்கிட்டு போயிட்டுருக்க, எனக்கு கை தாண்டி உடஞ்சிருக்கு, கால் உடையல, நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு கொண்டு போய் கிளினிக்கில் சேர்த்துடுறாங்க. கிளினிக்கில் சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நீ 2 வாரத்துக்கு கையை அசைக்கவே கூடாதுமா. என்னது 2 வாரமா, காம்படிஷன் இருக்கே. அப்போ நம்ம சாய் வந்துட்டு எல்லாம் உன்னால தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாளா. என்னது என்னாலையா, எல்லாமே உன்னால தாண்டி, உன்னால தான் எப்படி ஆச்சு, நீ தானே இந்த கை பிடிச்சி இப்படி இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் இழுப்பாங்க. இல்லடி நீ தானடி அப்படி இழுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இழுப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி கையை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்களா. கிளினிக்கில் இருக்க சிஸ்டருக்கு கோவம் வந்துடும். என்ன பண்ணுறீங்க 2 பேரும், வெளியே போய் சண்டை போடுங்க, ஆல்ரெடி அவளுக்கே உடம்பு சரியில்லை, கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. அப்புறம் நம்ம சாய் என்ன சொல்லுவானா, இதெல்லாம் உன் தப்பு தான், நீ தான் பொறுப்பு எடுத்துக்கணும். என்னது ஏன் தப்பா, என் தப்பு இல்லை, ஆனாலும் என்னால் பொறுப்புலாம் எடுத்துக்க முடியாது, என்ன பொறுப்பு, நீ தான் வந்து ஜென்னியாக்கு பதில் விளையாட போகிற. என்னது நான் விளையாடணுமா, எதுக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இந்த கேமில் வின் ஆகணும், அதுக்கு நீ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற, அதுக்கு நான் உனக்கு சொல்லியும் தருவேன், நீ தான் விளையாடி நம்ம டீமை வின் பண்ண வைக்க போகிற, அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சரி ஓகே அப்படி சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பாங் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா. அதை கேட்டு பாங் வந்து என்ன சொல்லுவானா, கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த வாட்டி ஆர்ச்சரியில் விளையாடி வின் பண்ணுவேன், நீ வின் பண்ணனா நான் தோற்று போயிடுவேனே. அப்போ கூட இருக்க பசங்களாம் சிரிப்பாங்க. பாங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு, இதெல்லாம் சின்ன கேம் தான், நான் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் புரியுதா. ஸோ நீ ரொம்ப கவனமாக விளையாடணும். இந்த சாய் தான் வந்துட்டு வின் பண்ண சுற்றிட்டு இருக்கா, நான் அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போது வந்துட்டு ஒரு பையன் நம்ம ஹாங்கை பார்த்து கண்ணடிக்க, இன்னொரு பையன் நம்ம மரியாவை பார்த்து கண்ணடிக்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ தனி ரூட்டெல்லாம் போயிட்டுருக்கோம். இவங்கள கண்ணடிக்கிற டைமில் நம்ம மேடம் ஃப்ரான்சி வந்துடுவாங்க. என்ன நடக்குதுங்க, ஐயையோ மாட்டோண்டி அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அதே மாதிரி அந்த இடத்தெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணுங்கன்னு திரும்பி உட்காந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன், என்ன பழக்கம் இது, ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாம் எல்லோரும் மீறிக்கிட்டே இருக்கீங்க, ஆம்பளை பசங்க கூட பேசக்கூடாதுன்றது தெரியாதா. ஆனால் மேடம் சொன்னதை மட்டும் செய்யுங்க, க்ளீன் பண்ணுங்கள், பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் கூர்ந்து பார்த்தா அவங்க ஏதோ ஒரு இன்டெலிஜென்ட்டான பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த பிளானை நெக்ஸ்ட் சீன்லேயே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சிஸ்டர்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. ஏன் மேடம் முடியாதுன்னு நினைக்கிறீங்க, ஆம்பளை பசங்கிட்ட நாங்கள் ஜஸ்ட் பேச தான் போகிறோம், வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல, அந்த காம்படிஷனில் மட்டும் அலோவ் பண்ணுங்களேன். முடியாது, எனக்குமே வந்துட்டு இந்த ஸ்கூல் ரூல்ஸ் படி பசங்க பொண்ணுங்க தனியாக தான் இருக்கணும். மேடம் நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாளை பின்ன நாங்கள் வெளியே போகும்போது அப்புறம் எல்லா பசங்களும் எங்களை ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிஸ்டர் தெரேசாவை ஃபோக்கஸ் பண்ணால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி இருக்கும். அவள் மேடம் ஆட்ரியும், இப்போ நியூ ஜென்ரேஷன் பசங்க கொஞ்சம் ஒரு நாள் தானே பேசணும்னு நினைக்கிறாங்க, நம்ம 24 மணி நேரம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு நாள் பேசினா என்ன ஆக போகுது அப்படின்னு அவங்களும் வந்து இறங்கி பேசுவாங்களா. அதுக்கு மேடம் ஃப்ரான்சி வந்துட்டு, மேடம் என்ன பேசுகிறீங்க நீங்கள், நம்ம ஸ்கூலுக்கே அது வந்துட்டு அகேன்ஸ்டான ரூல்ஸு, நம்ம அது என்றைக்குமே வந்துட்டு ஏற்றுக்கவே கூடாது. சாய் அங்கே தான் இருப்பாளா. அவன் என்ன சொல்வானா, மேடம் இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கள் மேலே ஒரே ஒரு நாள் நம்பிக்கை வைங்க, நாங்கள் உங்கள் நம்பிக்கையை எப்படி காப்பாற்றுறோன்னு பாருங்கள், நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டு எந்த ஒரு களங்கமும் வராமல் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு சபையில் வந்து ஏதோ முடிவு எடுத்துடுறாங்க. அப்புறம் கிளாஸில் எல்லாருமே எப்படி ஒத்துக்க வச்சிங்க, மேடமுங்களே ஒத்துக்கிட்டாங்களா. ஆமாம், நானும் சாய் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் வந்துட்டு எந்த ஒரு தப்பும் நடக்காது, வெறும் பேச மட்டும் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், எவ்வளவு தப்பு எதாவது பண்ணிங்க அவ்வளோதாண்டி இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சாயும் கிளாஸில் இருந்து போட்டு மிரட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சி கேட்பா, சரி சாய் எப்படி உன் கூட சேர்ந்து இதெல்லாம் சொன்னா அப்படின்னு கேட்பாங்களா. அது வந்துட்டு எனக்கும் அவளுக்கும் இருக்க ஒரு டீல் டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒத்துக்கிட்டாங்க போல இருக்கு, நான் எப்படியாவது வந்து நம்ம டீமை வின் பண்ண வைக்கிறேன்னு. அதே மாதிரி நம்ம சாய் வந்துட்டு, அப்படி கை வை, இப்படி பண்ணு, இங்கேருந்து இந்த மாதிரி பார்த்து ஆரோ விடு, அப்போ தான் வந்து அது கரெக்டாக போகும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கா அந்த கேமுக்காக. நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. நைட்டெல்லாம் கையெல்லாம் வலிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் வந்துட்டு கையெல்லாம் அமுத்தி விடுவாங்க. அப்போது வந்துட்டு நம்ம சாய், இந்தா இந்த க்ரீம் வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுப்பா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், இவளா கொடுக்குறா இதை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே ஷாக்கில் தான் பார்த்துட்டு இருப்பாளுங்க. அதை பார்த்து நம்ம சாய் என்ன சொல்லுவானா, இங்கே பாரு, எனக்கு வந்து கேமில் வின் ஆகணும் அவ்வளோதான், உனக்கு கை வந்து இப்படியே இருந்ததுன்னா அப்புறம் எப்படி நான் வின் பண்ணுவேன்,
அதனால தான் குடுத்தேன். யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம சாய் வந்துட்டு கெத்த மெயின்டெயின் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவா. அப்புறம் காம்படிஷன் நடக்கிற நாளே வந்துரும். எல்லாருமே வந்துட்டு காம்படிஷனுக்காக வந்துட்டுருப்பாங்களா, பொண்ணுங்கலாம் பசங்கள பார்த்து சிரிக்க, பசங்கள பொண்ணுங்கள பார்த்து சிரிக்கன்னு வந்துட்டு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா நடந்து வந்துட்டுருப்பாங்க. அத பார்த்துட்டு மேடம் ஃப்ரான்சி என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்படியே நீங்க சிரிச்சுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் அந்த ஈவென்ட் அப்போ வந்துட்டு பசங்கலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாரும் சைலன்ட்டா வருவாங்க. நம்ம ஹீரோயினும் சாயும் வந்துட்டு கொஞ்சம் வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாரு. சாய் என்ன சொல்லுவான்னா, "கண்டிப்பா சார். எங்க ஸ்கூல் தான் வின் பண்ணும். எங்க ஸ்கூல் வின் பண்ணி உங்களுக்கு நாங்க பெருமைய சேர்ப்போம்." அப்படிலாம் சொல்வா. நம்ம ஹீரோயினும் "எஸ் சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்க கூட மாட்டாரு வெளிப்படையா. அப்படியே அங்கேருந்து போயிடுவாரா. நம்ம சாய்கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, "ஏன் நீ இப்படி சொல்ற? அந்த ஸ்கூல் மட்டும் என்ன வேற ஸ்கூலா? 2த்துக்குமே நம்ம சார் தானே வந்துட்டு தாய் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காரு. அவர் எப்படி வந்து நம்ம ஸ்கூல் மட்டும் வின் பண்ணணும்னு நினைப்பாரா? அவர் 2 பேருக்கும் தான் விஷ் பண்ணுவாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவா. அப்ப நம்ம பாங் வந்துட்டு கை காமிப்பானா, நம்ம சாய் வழக்கம் போல அவனுக்கு தான் கை காமிக்கிறேன்னு நினச்சுட்டு இவளும் வந்துட்டு ஒரு ஆசையில கைய காமிச்சுருவா. அப்புறம் அவன் "நாங் ஆல் தி பெஸ்ட்" அப்படி சொல்வானா, அதுக்கு நம்ம ஹீரோயினும் "டேய் உனக்கும் தான்டா ஆல் தி பெஸ்ட்" அப்படி சொல்லி இங்கேருந்தே கத்துவாங்க. அதுக்கு நம்ம சாய் வந்துட்டு, "நீ என்ன லூசா நீ? அவனுக்கு போய் விஷ் பண்ற? அவன் நம்மளோட ஆப்போனன்ட். அவன் வின் பண்ணா நீ தோத்துற மாட்ட? அறிவில்லையா உனக்கு?" அப்படின்னு கேட்பா. அப்ப நம்ம ஹீரோயின், "இவகிட்டலாம் பேசவே முடியாது" அப்படின்ற மாரி பார்த்துட்ருப்பாங்க. இங்க நம்ம சாய் வந்துட்டு நம்ம சி கிட்ட கொஞ்சம் கேக்ஸ்லாம் குடுத்து, "பேக் பண்ண கேக்ஸ் தான் வாங்கிக்கோங்க" அப்படி சொல்லி குடுப்பானா, அதுக்கு அவ செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா, என்னால வாங்க முடியாது. ஆனா, நான் வாங்குவேனே! அப்டி சொல்லிட்டு அங்கருந்து ஹாங் வருவா. நம்ப சி வந்துட்டு, "ஏய்! அதெல்லாம் வாங்கக்கூடாதுடி" அப்டி சொல்வாங்களா. அப்ப இங்க நம்ம சாய் வந்து என்ன சொல்வான்னா, "நீங்க மட்டும் இப்ப வாங்கல, அப்புறம் நான் கதறி கதறி அழுவேன்" அப்டி சொல்லுவான். நம்ம சி அத பார்த்துட்டு, "ஏன் நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்க?" "சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன்" அப்டி சொல்லிட்டு வாங்கிப்பா. அப்பதான் இவனுக்கு வந்து சந்தோஷமாவே இருக்கும். அப்படியே ஒரு ஆர்வத்துல சி பக்கத்துலயே நின்னுட்டுருப்பானா, எல்லா பொண்ணுங்களும் நம்ம சாயவே பார்த்துட்ருப்பாங்க. உடனே அவனும் ஆ ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவான். இங்க காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாருமே வந்துட்டு சூப்பரா வந்து ஆர்ச்சரிலாம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்களா, நம்ம ஹீரோயின் மட்டும் விட்டுரு பவ் வந்துட்டு அந்த டார்கெட்லேருந்து மிஸ் ஆயிடும். நம்ம சாயலாம் ரொம்ப கடுப்பா பார்த்துட்டுருப்பா. "ஏன்டி லூசாடி நீ ஒழுங்கா விளையாடு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பின்னாடி தான் இருப்பாரு. அவரு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாரி கையாலேயே செய்கை காமிப்பாரா, அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கரெக்ட்டா விட்டுருவாங்க. அப்புறம் வந்துட்டு 2 பேரா தனித்தனியா வந்து விளையாடுற மாரி ஆயிடுமா? ஸோ, இங்க நம்ம பாங்கும், சாயும் தனியா வந்து ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. பாங் வந்து அவன் டார்கெட்ல விட்டுருவான். அப்புறம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கேர்ல்ஸ் டீம் வின் பண்ணணும்னா, இன்னும் 9 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி நம்ம சாயும் 9 பாயிண்ட்ஸ் தானே நான்லாம் அடிச்சு தூக்கிருவேன் அப்படி சொல்லிட்டு, அப்படியே அந்த ஏரோ இழுப்பாளா, இழுக்கும்போது கரெக்ட்டா வந்து அவ கையில அறுபட்டுரும். ஸோ, அதனால அப்படியே கீழ விழுந்துருவா. அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டுருப்பாங்களா, அந்த பாங் கூட கேம் விளையாடுற பையன் என்ன சொல்வான்னா, "தோத்து போறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலவங்க இப்படிதான் வேணும்னே கையெல்லாம் அறுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கப்பா" அப்படின்னு சொல்லுவான். நம்ம பாங்க்கும் நம்ம ஹீரோனுக்கும் ரொம்ப கோவம் வந்துரும். பாங் ஒரு பக்கம் மேல போயிட்டு, "ஏன்டா இப்படிலாம் பேசுறேன்னு" சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை மாரி வர மாரி இருக்குமா, கரெக்ட்டா மேடம் ஃப்ரான்சி வந்துருவாங்க. "ஆம்பள பசங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு, "சாய் இங்க பாரும்மா, நம்ப வந்துட்டு இனிமேல் கேம் விளையாட முடியாது. கன்டின்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம சாய் அக்செப்ட்டே பண்ண மாட்டா. "இல்ல, இல்ல மேடம் இல்ல. நான் ஆ நான் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தல்ல, நம்ப வந்துட்டு வின் பண்ணுவோம்ன்னு சொல்லி. போ ஏதாவது பண்ணி வின் பண்ணு." நம்ம ஹீரோயினும், ஓகே. நான் ட்ரை பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் வந்து கரெக்ட்டா அந்த ஆர்ச்சரி இதுல நிப்பாங்களா, ஃபர்ஸ்ட் அந்த பையன் நக்கலா சிரிச்சுட்டு தான் இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு 2 டார்கெட் கரெக்ட்டா விட்டுருவாங்களா, அத பார்த்துட்டு அவன், "ஐயய்யோ! வின் பண்ணிருவா போல இருக்கே" அப்படின்னு. "ஹா உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? தோத்து தானே போற" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கேம் ஆர்கனைசர் வந்துட்டு, "இங்க பாருப்பா, அப்படி பக்கத்துல இருக்க டீம்லாம் வந்துட்டு, அவங்க கிட்ட டிஸ்ட்ராக்ட் பண்ற மாரி பேசக்கூடாது" அப்படின்னு சொல்வாரு. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு டார்கெட் சென்டர்லயே அடிச்சுருவாங்க. ஸோ பிரின்சிபல் நம்ம ஹீரோக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் டைமுக்குலாம் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாய்க்குலாம் அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கும். "ஏய் ரொம்பவே தேங்க்ஸ் டி. என்ன வின் பண்ண வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்" அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளும் எதிரின்றதே மறந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாரி பேசிட்டு இருப்பாளுங்க. நம்ம பாங்கலாம் கூட இதில ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பான். அப்புறம் வந்துட்டு எல்லாருக்குமே அவார்ட்லாம் குடுப்பாங்களா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாய தான் அனுப்புவாங்க. "நீ போய் அந்த கப்ப வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களா. நம்ம சாய் வந்துட்டு இந்த கப் வாங்கி ஃபர்ஸ்ட்டு பொசிஷன்ல நின்னுட்டுருப்பா. அப்புறம் அவ இறங்கி நம்ம ஹீரோயின வந்து ஃபர்ஸ்ட்டு பொசிஷன்ல நிக்க சொல்லுவா. நம்ம ஹீரோயினும் போய் நிப்பாங்க. ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த ஃப்ளவர் பொக்கே குடுப்பாரு. ஹீரோவும், ஹீரோயினும் வெளிப்படையா பேசிக்கவே மாட்டாங்க. 2 பேருக்கும் யாருன்னே தெரியாத மாரி தான் நடந்துட்டுருப்பாங்க. அதனால இப்பயும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசாம சாய் கிட்ட வந்துட்டு,
எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். நம்ம சாய்க்கும் ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இறங்கி சாயை வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் நிற்க வைப்பாங்களா. சாய் வந்துட்டு வாடி நம்ம 2 பேரும் ஒன்றா நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே பொசிஷனில் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் கேர்ள்ஸ், பாய்ஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஈவெண்ட் இதுதான். எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு வந்துட்டுருப்பாங்களா. பாய்ஸ்லாம் கேர்ள்ஸை பார்த்து சைட் அடிக்க, கேர்ள்ஸ்லாம் பாய்ஸை பார்த்து வெக்கப்படன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்களா. நம்ம பாங்க பார்த்தோன்னே சாய் வந்துட்டு அவள் கையில் இருக்க கட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவா. பாங் கேட்பான், எப்படி இருக்குது, ஏதாவது வலிக்குதா அப்படின்னு கேட்பான். இல்லை இல்லை, இப்போ பாரு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை காமிச்சிட்ருப்பாளா. அப்புறம் வந்துட்டு கிளாப் பண்ணுற சத்தம் கேட்கும். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து பின்னாடி வந்துட்டுருப்பாங்க. எல்லாருமே கிளாப் தட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பாங் வந்துட்டு, ஏய் சூப்பராக பண்ண பெர்ஃபார்மன்ஸு, வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க. அப்படியா? நான் வந்துட்டு ஒரு வாரம் தான்ப்பா ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் மட்டும் வந்துட்டு வருஷம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் தான் வின் பண்ணுவேன். ஏய் நானும் உன்னை சப்போர்ட் பண்ண வருவேன்டி அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பானா. இங்கே சாய்க்கு ரொம்ப வந்து வெந்துட்டுருக்கும். அவன் வந்து கடுப்பாக பார்த்துட்ருப்பா 2 பேரையும். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் எனக்கு அதெல்லாம் வின் பண்ணலாம் ஆசை கிடையாது. போரிங்காக இருக்குது. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல. என்னது போரிங்காக இருக்கா? ஆமாமா. அப்போ கரெக்டாக வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சாய் வந்துருவா. இன்னும் 2 பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பாய்ஸும் கேர்ள்ஸும் தனியாக பேசக்கூடாதுன்னு தெரியாதா? நான் வந்துட்டு மேம் கிட்டே சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னடி உனக்கு கண்ணு தெரியலையா? இங்கே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இவ்வளோ பேர் முன்னாடி பேசுனது ஒரு தப்பா? தனியாக பேசக்கூடாது அவ்வளோதானே? ஆனால் நான் ஓப்பன் ஸ்பேஸில் முன்னாடி எல்லாரும் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு திரும்பி பார்ப்பாங்களா, யாருமே காணோம். எல்லோரும் எங்கடி போனாங்க அப்படின்ற மாதிரி சாய்கிட்ட கேட்பாங்க. சாயும், வாடி நம்மளே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் தேடிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போவாங்க. சாய் வந்துட்டு நம்ம பண் வந்து அவள் பின்னாடி போவான்னு பார்த்துருப்பா. ஆனால் வழக்கம் போல் நம்ம பண் நம்ம ஹீரோயின் பின்னாடி தான் போயிட்டுருக்கான். அப்புறம் நம்ம சி கிட்ட போயிட்டு ஒரு பையன் வம்பு பண்ணிகிட்ருப்பான். நீ வா அங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்டுருப்பா. சி வந்துட்டு எனக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு அவன் கையை பிடிச்சி இழுப்பான். கரெக்டாக நம்ம சாய் வந்துடுவான். என்ன பண்ணுற, கையை விடு, அவளுக்கு பெர்மிஷன் இல்லாமல் எங்கே கூட்டிகிட்டு போக பார்க்குற, நீங்கள் யார் சார் அதை சொல்கிறதுக்கு? ஆமாம்ல, நான் வந்துட்டு யாரும் இல்லை தான், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க அப்படி சொல்லி கை காமிப்பார். அங்கே பிரின்ஸிபல் நம்ம ஹீரோலாம் நின்றுருப்பாங்களா. அதை பார்த்தினா இந்த பையன் அங்கேருந்து போயிடுவான். அப்புறம் நம்ம சாய் வந்துட்டு நம்ம சீக்காக ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து பேசிகிட்டு இருப்பானா. அப்போ அவள் ஜூஸ் குடிக்கும் போது அவள் கையில் இருக்க அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துருவான். பார்த்துட்டு, பிரேஸ்லெட் அழகாக இருக்கே அப்படின்னு கேட்பானா. ஆமாம், அது வந்துட்டு கிஃப்டாக வந்தது. ஓ அப்படியா, சரி இந்த மியூசிக் நோட் வச்சுக்கோ அப்படி சொல்லி இவனும் கொடுக்கும்போது அவளும் வாங்கிப்பா. அப்புறம் இவன் கேட்பான், உனக்கு ஏதாவது வேறு ஏதாவது தேவைப்பட்டால் கூட நீ என்கிட்ட கேட்கலாம். நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? என்னால் உங்களுக்கு தொல்லை கொடுக்க விருப்பம் இல்லை. என்னது தொல்லையா? நீ அப்படியே நினைக்கிற? ஒரு சிலவங்களுக்கு மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துக்கிட்டே சொல்லுவானா. அதுக்கு அவள் வந்துட்டு எதுவுமே புரியலைனாலும் என்ன சொல்வானா, ஆனால் எனக்கு உங்ககிட்ட கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த எதுவுமே இல்லையே. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீலாம் சிரித்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆ, அதாவது மற்றவங்க சிரித்தாலே சந்தோஷமாக இருக்கும். அப்படியா? ஆமாம், நீ வேணா இப்போ சிரியேன், சந்தோஷமாக தான் இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லுவான். சி வந்துட்டு அவன் சொன்னான்னு சொல்லிலாம் சிரிக்கல. இவன் இப்படிலாம் பேசுகிறானே நினச்சி தான் சிரிப்பா. இவனுக்கு வழக்கம் போல் அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே நம்ம ஹீரோயினும் சாயும் வந்துட்டு ஒரு பொண்ணுங்களா பிரித்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு பசங்கிட்ட இருந்தும். அப்புறம் நம்ம ஜாய் மியாலாம் வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிருவாளுங்க. ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? நம்ம வந்துட்டு ஈவெண்ட்டுக்கு வந்தது எதுக்கு தானே? என்னது ஈவெண்ட்டுக்கு வந்தது இதுக்கு தானா? இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம என்னன்னு சொல்லி வந்தோம், ஓப்பன் ஸ்பேஸில் 2 பேரும் பேசலான்னு சொல்லி வந்தால் நீங்களாம் போயிட்டு தனித்தனியாக புதற்குள்ளே போய் பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மட்டும் மேம்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் அதட்டி பேசுவாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹாங்கே என்ன சொல்வானா, என்ன நீ மேடம் மாதிரி பேசுகிற, நீங்களும் வந்துட்டு எங்களை நம்பிக்கை இல்லாமல் தானே நடத்துகிறீங்க, என்னமோ வந்துட்டு நாங்கள் தப்பு பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாளா. அப்போ நம்ம சாய் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பேசுவா. என்ன சொல்வானா, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தோம் தான், என்னன்னு சொல்லி வாங்கி கொடுத்தோம், எல்லாருமே வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸில் பேசுவீங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா நீங்களாம் போயிட்டு போதற்குள்ளே தனித்தனியாக போய் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. இதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் பெர்மிஷன் வாங்கணுமா? புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு வாட்டிலாம் இப்படி பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி நாங்கள் மேம் கிட்டே சொல்லி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டுவாளா. அப்போ தான் வந்து எல்லோரும் வழக்கம் போல் சைலண்ட் ஆவாளுங்க. ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கேன்டீனில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ மேடம் ஆட்ரி வந்துட்டு, என்ன பசங்களா என்ஜாய் பண்ணிங்களா, நீங்கள் நினச்ச மாதிரி நடந்ததா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை மேடம், நாங்கள் நினச்ச மாதிரி நடக்கல தான், பட் ஆனாலும் நாங்கள் வந்துட்டு ஸ்கூல் பேரை கெடுக்கிற மாதிரி எங்கேயுமே நடந்துக்கவே இல்லை, உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் மாதிரி தான் நடந்துக்கிட்டோம், இனிமேலும் நாங்கள் அப்படி தான் நடந்துப்போம் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வாக்குறுதிலாம் கொடுப்பாங்க. உடனே மேடம் ஆட்ரியும் புரிஞ்சுக்கிட்டே சரிம்மா அப்படின்ற மாதிரி போவாங்களா. அப்போ மேடம் ஃப்ரான்சி வந்துடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து நியூஸ் படி நீங்கள்லாம் ஒன்றும் ஒழுங்காக நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே,
இதே மாதிரி தான் நடக்கும்னா அடுத்த வாட்டிலாம் வந்துட்டு சுத்தமாக கிடையவே கிடையாது, இதுதான் லாஸ்ட்டு. உடனே எல்லாருக்கும் ரொம்ப பார்த்துட்டு ஆகிடும். இல்லை மேடம் நீங்கள் அப்படின்னு சொல்ல வருவாங்களே நம்ம ஹீரோயின், அதுக்குள்ளே வந்துட்டு மேடம் ஃப்ரான்ஸ் ஒத்துக்கவே முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம சாய் தான் வழக்கம் போல் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற வரையும் பேசுவா. இங்கே பாருங்கள் மேடம், இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு தான். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் எல்லோரும் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணுறதுல தப்பு இல்லையோ அப்படின்றதா எங்களுக்கு தோணுது. நாங்கள் ஜஸ்ட்டு பேச மட்டும் தான் செய்கிறோம். உங்களுக்கு நாங்கள் இன்னொரு வாட்டி அஷூரன்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக நாங்கள் இந்த தப்பை அடுத்த வாட்டி பண்ணவே மாட்டோம். தப்பு புரிஞ்சுக்கிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேடம்களும் வந்துட்டு புரிஞ்சால் சரி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் இங்கே மேடம் ஃப்ரான்சி வந்துட்டு திரும்பியும் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்களா, அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி மேடம் ஃப்ரான்சி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு கிளப்பில் வந்து டான்ஸராக தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அப்படியே வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்க போய் அதுலேருந்து அவங்கள காப்பாற்றிட்டு அவங்க இந்த சர்ச்சுக்குள்ளே ஓடி வந்திருப்பாங்க. அப்போது இப்போ இருக்க மதர் தான் வந்துட்டு அவங்கள காப்பாற்றி, என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை மேடம் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, அந்த அரக்கருங்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழிதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பெர்மிஷனோட அவங்கள நன்னா மாற்றிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு மேடம் ஃப்ரான்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுங்க, எந்த காரணத்துலேயும் அவங்க நான் மாட்டின மாதிரி எந்த ஒரு தவறான செயலையும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உருகி உருகி ப்ரே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ மேடம் ஃப்ரான்சி இதனால தான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க போல இருக்குது. இங்கே நம்ம சி வந்துட்டு ஹீரோ வீட்டில் பியானோ வாசிச்சிட்ருப்பா. ஹீரோ தானே பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு, அதனால வந்து வாசிச்சிட்ருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வந்தவர் டேரெக்டாக ஹீரோயினை தான் வந்து பார்க்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு புக்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்களா, அதை பார்த்துட்டு அந்த பேரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார்த்தீங்களா சார், சூரியன் வந்துட்டு மேற்கில் உதிச்சிருச்சு போல இருக்குது, நம்ம நாங்கள் படிக்கலாம் செய்கிறா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வந்துடுது. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அங்கிள் நீங்கள் கொடுத்த புக்கு தான் படிச்சுட்ருக்கேன். நீலாம் படிக்கவே மாட்டேன்னு நான் நினச்சேன். ஏன் அப்படி நினச்சிங்க அங்கிள், நான்லாம் வந்துட்டு நல்லாவே படிப்பேன், நீ படித்து நான் பார்த்தது இல்லையம்மா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போவாரா. அப்போ நம்ம ஹீரோயின், அங்கிள் நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு இஷ்யூ பேசணும். சொல்லு. அங்கே நின்னா பேச முடியாது, வந்து உட்காருங்க, அப்போ தான் பேச முடியும். சரி சொல்லு. அதாவது சாய் மாதிரி ஒரு பொண்ணுக்கு நீங்கள் எப்படி அண்ணனாக இருக்க முடியும், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். அவளை நீங்கள் அடாப்ட் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த டாப்பிக்கு சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த பொண்ணு என்னை விடாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, சரி நான் உன்னை இன்னைக்கு இங்கே வரவே சொல்லலையே, உன் ஃப்ரெண்டை தானே வர சொன்னேன், நீ எதுக்கு வந்த. என்ன அங்கிள் என்ன பேசுகிறீங்க, காலம் கெட்டு கிடக்கு, என் ஃப்ரெண்டு எப்படி நான் தனியாக அனுப்புவேன், அதுவும் ஆம்பளைங்களாம் இருக்கிற வீட்டில் எப்படி தனியாக அனுப்புறது. அதனால தான் நான் வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி பிரின்ஸிபல் கிட்ட பேச சொல்லி இங்கே வந்திருக்கேன். அப்போது இங்கே நான் இருக்கிற வீட்டில் அனுப்ப முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துட்ருப்பாங்களா. இந்த பக்கம் நம்ம சி வந்துட்டு பியானோலாம் வாசித்து முடிச்சு நம்ம ஹீரோட டேபிள் பக்கமாக வருவா. அப்போது அந்த ஃபார்மை பார்த்துருவா. அப்படின்னா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாப்பாலா. ஹீரோ வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணலனாலும் உனக்கு வேறு யாராவது பண்ணியிருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்வாரா. ஆனாலும் நீங்கள் பண்ண ஹெல்ப்பு என்னால் சொல்லவே முடியாது, நீங்கள் எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ், இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இங்கே பாருமா, நீ எனக்கு கொடுக்கலாம் வேண்டாம், நல்லா படித்தா மட்டும் போதும். அப்பா நல்ல வேலை, இனிமேலேருந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படின்னா உனக்கு இது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஓரக்கானாலும் நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. ஹீரோ வந்துட்டு நான் தாம்மா அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், இப்பயும் வந்துட்டு இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம், எஸ்பெஷலி சாய்க்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். இங்கே கிளாஸில் பொண்ணுங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹாங் வந்து என்ன சொல்லுவார்னா, பாத்தியாடி அவர் வந்துட்டு அவர் தங்கச்சிக்கெலாம் பயப்படுறாரு, அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னா சொல்கிறாரு பார்த்தியா. எனிவேஸ் அவர் அவ்வளோ நல்லவராக இருக்கார், பார்க்கவும் ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஆனால் அவருக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு தங்கச்சி அப்படின்னு வந்துட்டு ஹாங் சொல்லுவா. நம்ம ஹீரோயினும் அதே சந்தேகம் தான் எனக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம மரியா என்ன சொல்லுவான்னா, எனக்கு அரசல் பொருசலாக ஒரு விஷயம் தெரியும், அது என்னென்னா 2 பேருக்கும் வேறு வேறு அம்மானு பேசிக்கிட்டாங்க, பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லுவா. இங்கே மேடம் ஃப்ரான்சி கிளாஸில் வந்துட்டு, சாய் நீ வந்துட்டு அந்த புக்கெல்லாம் படிமா அப்படின்னு சொல்லுவாங்களா. சாய் வந்து படிச்சுட்ருப்பா. நம்ம ஹீரோயினும் சியும் வந்துட்டு இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்புறம் மேடம் ஃப்ரான்சி, நாங் சாய் எங்கேருந்து விட்டாலும் அங்கேருந்து படி. எங்கேருந்து விட்டாளா, ஐயோ அப்படி சொல்லிட்டு சாயை பார்த்தா அவள் வந்து நக்கலாக பசிச்சுட்ருப்பா. அவகிட்ட கேட்க முடியாது அப்படி சொல்லிட்டு மரியா கிட்ட திரும்பி இங்கடி விட்டா அப்படின்னு கேட்பாங்களா. அப்போ மரியா வந்துட்டு தோடி இந்த பேஜ் இந்த பேஜ்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே விளங்கலை. மேடம் ஃப்ரான்சி வந்து முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு பிரின்ஸிபலை பார்க்க வந்திருப்பாரு. மேடம் இந்த மாதிரி தாய் ரெப்ரஸன்டேட்டிவ் சேர்ந்த எல்லா பசங்களும் சமத்தை தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்பாரா. நம்ம பிரின்ஸிபல் ரொம்ப சம்பத்தாக நடந்துக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு பசங்க கூட டீச்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு மீட்டிங் போயிட்டுருக்கோம். மேடம்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க,
எல்லாரும் ஏன் துணி துவைக்கிறதே இல்லை, துணி துவைக்கிறதே மறந்துட்டீங்களா, இல்லைன்னா துவைக்கவே கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அதுவும் இந்த நாங் 6 செட்டு துணி வாரம் உனக்கு வருது, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, துணி துவைக்கவே மாட்டியா நீ அப்படின்னு கேட்பாங்களா. மேடம், நான்லாம் வந்துட்டு பிறந்ததுலேருந்தே துணி துவைச்சதுன்னா என்னன்னே தெரியாது எனக்கு, என்னை போய் எப்படி துணி துவைக்க சொல்லலாம் நீங்கள், எனக்கு அது சுத்தமாக தெரியாது, அதனால தான் அப்பா அம்மா கிட்ட கேட்டு அந்த மாதிரி துணி வருது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்நாக்ஸ் வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கிட்டு வர, ஸ்கூல் காம்பவுண்ட் எகிரி குதிச்சு, என்ன பழக்கம் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அதட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஹீரோயினும் சியும் வந்துட்டு இனிமேலேருந்து நாங்கள் வெளியே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் பொறுக்கி பொறுக்கி போட்டுட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு பிரின்ஸிபல், பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தான் ரொம்ப சமத்தாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்ப்பாங்க. ஹீரோ இந்த பொண்ணு திருந்தாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாரா. ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு தலையை குனிஞ்சிட்டே இனிமேலேருந்து நாங்கள் வெளியே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படியே போயிட்டு கேன்டீன்லேயும் ஃபுட்டோட வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த சாய் திரும்பியும் அவள் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறா. வேணும்னே வந்து குப்பையை வந்து தூரமாக போடுறாளா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு, ஏன்டி இப்படி பண்ணுற, நாங்கள் தானே குப்பையை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்ககிட்ட கொடுக்க வேண்டியதானே. ஓ ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே குப்பையை போடுவா. இப்போ கரெக்டாக போட்டுட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஹீரோனுக்கும் அவளுக்கு பயங்கரமாக சண்டை வந்துடும். திரும்பியும் கரெக்டாக மேடம் ஃப்ரான்சி பார்த்துருவாங்க. என்ன நடக்குதுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, தாய்லாண்டு சேர்ந்த 2 பொண்ணாக இருந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்க சொன்னால் தேவையில்லாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இனிமேலேருந்து 2 பேர் சண்டை போடுறத பார்த்தேன் அவ்வளோதான், உங்களோட எக்ஸாம் மார்க்லேருந்து 20 மார்க் குறைச்சிருவேன். மேடம் சொன்னது புரியுதுல்ல, ஒரு வாரத்தில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறீங்க, ஆனால் புரியுதா, ஓகே மேடம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு இனிமேலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ஹைஃபை போடு அப்படி சொல்லிட்டு சாய் கேட்பாளா. நம்ம ஹீரோயினும் வேண்டாம் வெறுப்பா ஹைஃபை போட்டுட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ மேடம் ஆட்ரி அதை பார்த்துட்டு, இதுங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மேடம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இதுங்க 2ம் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. மேடம் தெரேசாவோட கிளாஸ் நடந்துட்டுருக்குமா, அப்போ பசங்களும் அங்கே பாருடி அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு எட்டி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. உடனே வந்து மேடம் ஆட்ரி, பசங்களா தாய்லாந்து சேர்ந்த பசங்களாம் வாங்க என் கூட அப்படி சொல்லிட்டு அவங்களெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோ கிட்டே போயிட்டு, என்ன சார் ஏதாவது பிரச்சனையா, ஆமாம் ஒரு சின்ன பிரச்சனை தான், நாங்கள் பார்த்துக்குறோம், இல்லை நான் தான் வந்துட்டு பசங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த வீடை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். உங்களோட எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன். எல்லாருமே வந்துட்டு 40 மினிட்ஸ் மேலே கேட்டிருந்தீங்க இல்லைங்களா. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஏன்னா பிகாஸ் 2 hours ட்ராமா, யாரெல்லாம் மெயின் கேரக்டர்ஸோ அவங்களோட சீன்ஸ் மட்டும் தான் நான் வந்து டார்கெட் பண்ணுவேன். ஹீரோயினோட சீன்ஸு ஃபுல்லாகவே டார்கெட் பண்ணி எடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.